புயல் பாதிப்பின் எதிரொலியாக 3 மாவட்டங்களில் பரவும் நோய் தொற்றுகளை தடுப்பதற்கு தமிழக அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்து சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனுடன் செய்தியாளர் சுபாஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழையில் இந்த வர்தா புயல் மிகப்பெரிய தாக்கத்தை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் ஏற்படுத்தியிருக்கிறது. இங்கே நடைபெறக்கூடிய அந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொற்று நோய்களை அகற்றுவதற்கும் சுகாதாரத்துறை என்னென்ன மாதிரி செயல்பாடுகள் நடத்தி வருகிறது என்பது தொடர்பாக சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம், எந்த மாதிரியான நடவடிக்கைகள், மருந்து கையிருப்புகள்லாம் இப்போ தமிழக அரசு கிட்ட இருக்கு? தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்பவுமே தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் மூலமாக 3 மாதத்துக்கான மருந்து சுமார் 90 கோடி மதிப்பீட்டான மருந்து எப்போதுமே தயார் நிலையில் இருக்கும். இப்போ கூட நீங்க இந்த பார்த்துருப்பீங்க டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் வாயிலாக நம்ம சுமார் 5 கோடி மதிப்பீட்டுள்ள மருந்துகள் இங்க மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்றவைக்கு அந்தந்த நடமாடும் குழுக்கள் மூலமாகவும் இருக்கிற அரசு நிலையங்கள் மூலமாக விநியோகித்து வருகிறாங்க. என்னென்ன மாதிரியான மருந்துகள் இங்க இருக்கு? எந்தெந்த மாதிரியான முதல் கட்டமான சிகிச்சைகள் எது மாதிரியான செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கணும்? இப்ப மெயினா நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்மளோட நேற்றைய தினம் வர நம்மளோட இந்த கேம்பெயின்ஸ், இந்த மெடிக்கல் கேம்ப்ஸ்ல 19,990 பீப்புள் பயன்பெற்றிருக்கார்கள். நாளொன்றுக்கு சராசரி 20,000 பேர் வராங்க. முதல் கட்ட இதுல காயங்கள், சிறு காயங்கள், பலத்த காயங்கள் போன்றவை தான் அதிகமா வந்தது. இந்த கொசு, பூச்சிகள் எல்லாம் இந்த புயலோட கம்ப்ளீட்டா எரடிகேட் ஆனா கூட 3-4 நாட்களுக்கு மேல் அந்த பிரச்சனை, அதே மாதிரி குடிதண்ணி கண்டாமினேஷன் ஆகிறதுக்குரிய பிரச்சனைகள் இருக்கலாம்ங்கிறதுக்கான தேவையான அந்த மருந்துகள், தோல் சம்பந்தப்பட்ட மருந்துகள், அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ், அதே மாதிரி நம்மளோட ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் போன்றவை இந்த குரூப்ல ஒரு 35 வகையான மருந்துகள் தயார் நிலையில அந்த டீம்ஸோட அனுப்பிட்டு இருக்கோங்க.